உலகத்திலேயே 10 வயசுல 10 மாதம் 19 நாள்ல யங்கஸ்ட் செஸ்ல ஒரு டாப் ரேங்கிங் வந்தது இந்தியாவில் இருக்கிற ஒரு பையன். அவங்க ரொம்ப எளிமையான குடும்பத்துல 10th ஆகஸ்ட் 2005 பிறந்த பிரக்யானந்தான்ற இந்த சின்ன பையன் இன்னைக்கு உலகத்தை கலக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த 18 வயசு இப்போ அவருக்கு. இந்த 18 வயது வாலிபன் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய செஸ் மாஸ்டர்ஸ் இவருடைய கையெழுத்திற்காக காத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? 2023 நடந்த வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்ல இவர் எல்லாரையும் தோக்கடித்து அதனுடைய செஸ் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஃபெபியானோ கருவானா அப்படின்றவரை டை பிரேக்ல செமிஃபைனல்ல ஜெயிச்சு இவர் விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு செகண்ட் செஸ் பிளேயர் டு ரீச் த ஃபைனல்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப். இவர் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்றாங்க. அர்ஜுனா அவார்டு கொடுத்திருக்காங்க. இன்னும் பல அவார்ட்ஸ் இவர் பேர்ல குவிஞ்சுக்கிட்டே இருக்குது. இஸ் ஆல் ஆஃப் just 18 years. He is a child prodigy. அவங்க அப்பா டிஎன்எஸ்சி பேங்க்ல ஒரு மேனேஜர், அவங்க அம்மா வீட்ல ஒரு ஹோம் மேக்கர். அவங்களுடைய சிஸ்டர் அவங்களும் ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, சாதாரண எளிமையான குடும்பத்துல பிறந்த இந்த பையன் பெரிய பணக்கார அப்பா இல்ல, ஆனா தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய கடின உழைப்பால் இரவும் பகலுமாக படித்து இந்த செஸ் மூவ்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி இன்னைக்கு செஸ் கிராண்ட் மாஸ்டரா இருக்கிறார். நீங்க எங்க ஆரம்பிச்சீங்கன்றது முக்கியம் இல்லைங்க, எங்க முடிக்கிறீங்கன்றது முக்கியம். நான் ஒரு மலையின் உச்சியில நின்றுட்டு இருக்கிறேன். வேதம் சொல்கிறது மத்தேயு 5:14 மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உங்க முயற்சிகளில உங்களுக்கு வெற்றிகள் வரும்போது யாரும் அதை தடுக்கவே முடியாது. உங்க தோல்விகளை கண்டு இன்னைக்கு சிரிக்கிறவங்களுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள ஒன்னே ஒண்ணு உறுதியா முடிவெடுங்க. நான் ஒரு நாள் மலையின் உச்சியில நிற்பேன், நான் என்னைக்குமே கீழே இருக்க மாட்டேன், நான் மேலே ஏறி வருவேன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களையும் உங்க வாழ்விலே உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார். தாழ்ந்தவர்களை அவர் உயரத்திலே வைக்கிறார் என்று வேதம் சொல்றது. வேறவர் யூ ஆர், உங்க பிசினஸா, உங்களுடைய வேலையிலா, அல்லது உங்களுடைய பொருளாதாரத்துல எங்க நீங்க டவுனா இருக்கிறீங்களோ, இன்னைக்கு கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு உன்னை உயர்த்தி வைப்பேன். கடவுளால முடியுங்க. கடவுள் உங்களுடைய கரங்களை பிடிச்சு இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஒரு நல்ல நாளா இருக்க போகிறது. நீங்கள் மலைகளிலே ஏறுவீர்கள், மலைகளை பிடிப்பீர்கள். God bless you. Have a wonderful day.